வயநாடு மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என பிஜேபி கேரள மாநில தலைவர் வேண்டுகோளின்படி தேவிகுளம் மண்டலத்தின் தலைமையில் அனுப்பி வைக்க மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்களுடன் இணைந்து பொருட்களை சேகரித்து மறையூரில் பிஜேபி பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் சேகரித்தனர். நியூஸ் டெஸ்க், மறையூர் விஷன். மதிப்பிற்குரிய மறையூர் நிவாசிகளே மற்றும் வர்த்தகர்களே, வாலிப நண்பர்களே, கடை ஊழியர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த என்னத்தினால நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்து அதை வயநாட்டுக்கு அனுப்பி விடுறோங்கிற காரியத்தை முன்னாடி சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே ஒரு முறை கூட நான் சொல்லிக்கிறேன். அதாவது கேரளத்தில் மிக சக்தமான ரீதியில் மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் வயநாட்டில் மண்ணிடிச்சலில் நிரவதி வீடுகளும் கோயில்களும் அதுபோல் பள்ளிக்கூடங்கள் உள்பட பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய நேதൃത്വத்தில் கேரளம் மொத்தம் எல்லா பஞ்சாயத்துகளிலும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நம்மளை கொண்டு பூர்த்தீகரிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை அங்கே உள்ள ஜனங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு உத்தரவின் பேரில் நம்ம இப்போ இங்கே உள்ள ஜனங்களை எல்லாரையும் சந்தர்சித்து இங்கேருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கொண்டு வந்து எதிர்த்து கொடுத்துருக்கோம். அதாவது அவங்களுக்கு தேவையான அடிസ്ഥാன பொருட்கள் நம்ம பேஸ்ட்லேருந்து, ப்ரஷ்லேருந்து, குடிதண்ணிலேருந்து, அவங்களுக்கு அரிசியிலேருந்து பாக்கி உள்ள சாதனங்கள் எல்லாருமே இங்கே உள்ள ஜனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு எதிர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே இந்த சாதனங்களை இந்த அளவுக்கு நாங்கள் போய் கேட்டாலும் இந்த சாதனங்களை எத்திச்சு கொடுத்த இங்கே உள்ள ஜனங்களுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியின் பேரில் ஒரு முறை கூட நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இதை குறித்து 2 வார்த்தை பேசுவதற்காக மண்டலத்தினுடைய தேவிகுளம் நியோஜக மண்டலத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு பி முருகன் அவர்களை அழைக்கிறேன். மறையூர் விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அஞ்சநாடு வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மறையூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் எல்லா மக்கள்கிட்டையும் சென்று வயநாடு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வயநாடு நடைபெற்ற மிகப்பெரிய பிரளயம், அது கேரளத்தினுடைய பிரளயம் அல்ல, அது இந்திய மகாநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரளயமாக நாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டு அப்பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை ஓரோ மக்களும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னதன் அடிப்படையில் கேரளம் ஒட்டாக எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் இன்றைய தினம் தங்களால் முடிந்தவரை எல்லா மக்களையும் நேரிட்டு கண்டு, ஸ்தாபனங்களையும், ஆட்டோ ஓட்டுநர்களையும், டிரைவர்மார்களையும், பொதுமக்களையும், வியாபார நண்பர்களையும் நேரில் கண்டு தங்களால் முடிந்த உதவிகளை வயநாடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற பாகமாக இன்றைக்கு மறையூர் பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மறையூர் மக்களுடைய அன்பான பரிசை அவங்களால முடிந்த வரைக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளும் கேட்காமலேயே சென்ற உடனேயே மக்கள் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அதனுடைய பாகம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது பாரதிய ஜனதா கட்சி மறையூர் பஞ்சாயத்தினுடைய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து இப்படி ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன் வந்துள்ளோம். இன்றைக்கு வயநாட்டில் நடைபெற்றிருக்கிறது. நாளைக்கு எங்கே நடக்கும்னு யாருக்கும் ஒரு உறுதி சொல்ல முடியாது. காரணம் 2019 வெட்டிமுடியில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து நம்ம மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு வேண்டி ஒன்றிணைந்து ஒரு தாய் பிள்ளையாக கை கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கு வயநாடு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய துரந்தத்திற்கு அனைத்து பொதுமக்களும் தங்களால் முடிந்த உதவிகளை தந்து உதவியதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம், ஜெயபுரம். பெரிய துறந்து நடந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய துறந்தம். இப்போ வரை 156 பேர் இறந்துருக்கிறாங்க. குறிப்பான போகும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொழிலதிபரும் அரசாங்க வேலைக்காரனும் நம்ம டாக்டர் 2 டாக்டர் மிஸ்ஸிங். இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய பாதிக்கப்பட்டு நிறையா வித்தியாசமாக பாதிக்கப்பட்டிருக்கோம்.
இப்போ இந்த துரிதத்தை வந்து ஏற்றெடுத்து மத்திய சர்க்கார் வந்து வேண்டி உதவிகள் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து அங்கே வந்து சரித்திரத்தில் இறங்கிய ஹெலிகாப்டர் நம்ம சேனா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அவனுக்கு வேண்டி பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு எல்லா பஞ்சாயத்திலும் பாரதிய ஜனதா பார்ட்டி தொண்டர்மார் இறங்கி பணம் இல்லாமல் பொருளாக சேகரித்து அவங்களுக்கு கொடுக்கணும் தீர்மானத்துக்கு அதுவும் சார்பாக மறையூர் பஞ்சாயத்தோட எல்லாமே நம்முடைய சேவன்மார் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பைசா பொருளாக பிரிச்சுட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாம் கொடுக்கணும்னா பொருளாக கொடுங்க. அங்கே பைசா கொடுக்குறவங்க எல்லா கலெக்டருக்கு ஒரு நம்பர் இருக்குது, அங்கே அனுப்புனீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குது. கூறிய பெரியவர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, வாகன ஓட்டுநர்களை, வர்த்தக நண்பர்களை, மலையல் பட்டணத்தில் வாழக்கூடிய அந்திநாடு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பாரதிய ஜனதா பார்ட்டியின் ஒரு ஸ்டேட் கமிட்டியினுடைய அறிக்கையின் பிரகாரமாக நாங்கள் இன்னைக்கு மறையூரில் வயநாட்டில் பாதிப்பில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டி எங்கள் பார்ட்டியின் பாடத்திற்கு இன்னைக்கு அரிசி மக்களுக்கு தேவையான உபயோகரமான பொருட்களை சேகரித்துக் கொண்டிருக்கோம். இந்த பொருட்களாகவும் பணமாகவும் எல்லா உதவிக்கரம் நீட்டும் மறையில் உள்ள எல்லா ஆட்களுக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பாகத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதற்கு இந்த மரணப்பட்ட சம்பவம் உடனே அறிந்த உடனே மத்திய அரசு உடனே 2 மத்திய அமைச்சர்களையும் கூடாமல் இராணுவம் போன்ற NDRF போன்ற உதவி இராணுவம் போன்ற எல்லா உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பாகத்திலிருந்து மக்களுக்கு வேண்டி கட்சி ராஷ்டிரிய பாகமின்றி மக்களுக்கு வேண்டி பாரதிய ஜனதா பார்ட்டி எல்லா உறுதுணையும் நாங்கள் செய்வோம். இப்போவும் இங்கே உள்ள மக்களுக்கு வேண்டி தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை பொருட்களாகவும் காசாகவும் தந்து உதவி செய்தும் மறைவு மக்களுக்கு எல்லாருக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டி நன்றி.